வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரை. இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உள்ளாட்சி தேர்தலில் நீடிக்குமா, கூட்டணியில் விரிசல் விழுவதற்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கி இருக்கின்றனவா, காங்கிரஸ் அஇஅதிமுகவை நோக்கி நகர்வதற்கான சமீட்சைகள் கொடுக்க தொடங்கிவிட்டார்களா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்ற தளத்திலேயே இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். தமிழக முதலமைச்சருடைய உடல் நிலை, அதையொட்டி அவரை மருத்துவமனைக்கு பார்க்க வந்த ராகுல் காந்தி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள், அதன் பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சில கருத்துக்கள், இதுவே இன்றைய விவாதத்தினுடைய மைய பொருளாக இருக்கிறது. இதோடு இணைந்து பயணிக்கலாம். அரங்கில் 3 ஆளுமைகள் நம்மோடு இணைகிறார்கள். நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார். நீங்களும் இணைந்திருங்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம் வரவேற்கிறேன். மனோர் பாட்ஷா அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இணைகிறார். அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வரவேற்கின்றேன். இன்னும் சில நிமிடங்களில் திருச்சி நிலையத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் நம்மோடு இணைய காத்திருக்கிறார். அவரையும் முன்னதாகவே அவருடைய வருகையும் உங்களுக்கு கூறி நான் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கின்றேன். நான் கண்ணதாசன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு முன்பு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடனான கூட்டணியை முறித்து கொள்வதற்கு முன்பு நீங்கள் அவர்களோடு கூட்டணியில் இருந்த காலகட்டத்திலும் கூட சென்னைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களை சந்திக்காமல் சென்றார் என்றெல்லாம் அன்றைக்கும் பத்திரிகைகள் அதை எழுதினார்கள். திமுக தலைவர் உடல்நிலை நலிவுற்று மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் அவரை ராகுல் காந்தி சந்திக்காத நிலையில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் சந்தித்து சென்றதோடு அஇஅதிமுகவிற்கு தட் மீன்ஸ் இந்த நிலையில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் காங்கிரஸ், அதிமுக அரசிற்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் காங்கிரஸ் ஆதரவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணுறார். மாற்று ஏற்பாடு ஒன்று செய்ய வேண்டும், துணை முதலமைச்சர் அல்லது பொறுப்பு முதலமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தவுடன் அது தேவையில்லை என்று மறுக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர். இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த சில தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலைக்கு பிறகு காங்கிரஸ் திமுக இருவருக்கும் இடையிலான கருத்து மோதல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் மீண்டும் அடுத்தது தேர்தல் தெரிவு அறிவிக்கப்பட்ட பொழுது காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்கிறார் இன்றைக்கி திருநாவுக்கரசர். என்ன நடக்குது? கூட்டணியில் விரிசல் விழுவதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படுகிறதாக எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது கடந்த சில வாரங்களாக முதல்வருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு விவாதங்களை பார்த்து சலித்து போன மக்களுக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து ஒரு விறுவிறுப்பு அரசியல் விறுவிறுப்பை செய்யலான்ற ஒரு எண்ணத்தை ஊடகங்கள் இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கிறது. ஊடகங்களா காங்கிரஸா திமுக? இல்லை, அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்றைய கூட தளபதி கூட பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. யார் இந்த மாதிரி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இல்லை என்றோ அல்லது கூட்டணி நாங்கள் நீடிக்க போதில்லை எதுவும் சொல்லவே இல்லை. ஒன்று. இரண்டாவதாக நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தது. உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தளபதி அவர்கள் மிக தெளிவாக மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசருடன் பேசும்போது சொன்னாங்க, இது அந்தந்த பகுதிக்கு ஏற்பட்ட அடிப்படையில் நடைபெறக்கூடிய கூட்டணி. மாவட்ட செயலாளர் கலந்து பேசினா அவங்களும் இருந்துட்டு போயிட்டாங்க. எல்லா இடத்துங்கள்லையும் எல்லாரையும் திருப்தி பட உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பெரும்பாலும் சில இடங்களில் கட்சி உறுப்பினர்கள் கூட பதவி பொறுப்பினர்களும் கூட அந்த வாய்ப்பு கொடுக்க முடியாமல் போய்விடும். ஏனென்று கேட்டால் அந்த இடத்துல மக்கள் செல்வாக்கு பெற்றவர்களை கட்சியில் இணைத்தோ அல்லது கட்சி சின்னத்தில் நிற்க வைத்தோ அப்படித்தான் உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பாலும் சந்திக்கப்படும். கடந்த 2010 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா தனித்து தான் போட்டிக்கிட்டாங்க. விடப்பட்டதுன்னு சொல்லுங்க. தனி இல்லை, அது அவங்க நாங்கள் வார்த்தையை சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க தனியா போகணும்னு விரும்பல. திமுக அதாவது ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த கூட்டணி கட்சியும் நாங்கள் தனித்து விட்டது கிடையாது. அவர்களாக அவங்களுடைய பொறுப்பு. தட் மீன்ஸ் என்ன சொல்றீங்க? அவங்க போட்டியிடாம உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்ங்கறீங்களா? இல்ல, அது மாதிரி நான் சொல்லல. அவங்களுடைய விருப்பம். அதாவது ஒரு தேர்தல் கூட்டணி வைப்பது என்பது எதற்காக? தேர்தல் வெற்றி பெற வேண்டும், அந்த ஒரு ஃபார்முலாக்கு தான் எல்லாமே. ஆக அந்த கொள்கை அடிப்படையில் எந்த கட்சியும் கூட்டணி வைப்பதில் எல்லா தேர்தல்களும் தெரிந்த ஒன்று. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் தங்கள் இயக்கத்தை சார்ந்தாலும் கட்சி அடிப்படையில் நடக்கக்கூடிய என்ற அடிப்படையில் தான் அங்கே கூட்டணிகள் அமைக்கப்படுகிறது. அங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வினோதமாக கூட இருக்கும். ஒட்டுமொத்தமாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளோடு அங்கே ஒருத்தர் வெற்றி பெறக்கூடிய செயலாம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எம்எல்ஏ எம்பிஎல்ஏ ஏலம் போடுற முறையெல்லாம் கிடையாது. இங்கே இன்னும் ஒருத்தரோட இங்கே பதிவு பண்ண கூட கடந்த முறை ஒரு இதில் பாண்டிமணி நினைக்கிறேன்
ஏலம் போடுற முறையை கூட ஆதரிச்செல்லாம் பேசினாங்க. ஆக அந்த முறைகளில் கூட ஒரு வினோதமான தேர்தல் தான் அந்த உள்ளாட்சி தேர்தல். என்னுடைய கேள்வி என்பது, திமுக தலைவர் மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் பார்க்காத ராகுல் காந்தி செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து பார்க்கிறார். ஒன்று, இந்த இக்கட்டான நிலையில் காங்கிரஸ் கட்சி அதிமுகவிற்கு ஆதரவாக பதில் சொல்ல வரேன். நான் அதுக்கு பதில் சொல்ல வந்து அதுக்குள்ள நீங்க, அதாவது ராகுல் காந்தி அவர்கள் யாரை பார்க்க விரும்புகிறார், யாரை பார்க்க விரும்பவில்லை என்பது அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. அதுக்கு திராவிட முன்னேற்ற பதில் சொல்ல தயாராக இல்லை. இரண்டாவதாக, அவர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதை அவர் சொல்லவே இல்லை. கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சர் வந்து அவர்களுக்கு ஆதரவு உண்டு, எங்கள் அன்னேஸ்வரன் ஆதரவு தெரிவிச்சுட்டு போறேன்னு சொல்றாரு. அடுத்து அதை பற்றி எங்களுக்கு இன்னும் கவலையும் இல்லை. ஏன்னு கேட்டால் அதே காங்கிரஸ் இயக்கம் வந்து அதிமுகவுடன் கூட்டணி இருந்திருக்கிறது, திராவிட முன்னேற்ற மாறி மாறி கூட்டணி இருந்திருக்கிறார்கள். எனவே தேர்தல் கூட்டணி என்பது எதுவும் நிரந்தரமானது அல்ல என்பது எங்களுக்கும் தெரியும். சரி, இரண்டாவதாக ஒரு மரியாதை நிமித்தமாகவாது மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரசும் ராகுல் காந்தி மதிக்கக்கூடிய திரு கருணாநிதி அவர்களை இதற்குன்னு தனிப்பட்ட முறையில் சென்னை வந்து சந்திக்க வேண்டாம். சென்னை வந்தவர் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட உங்களுடைய தலைவரை சந்திக்க. அவர் எத்தனை தடவை சென்னை வந்திருக்காரு, தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு, நாங்கள் அதை பற்றி வருத்தப்பட்டதும் இல்லை. ஒன்று. இரண்டாவது வந்த நோக்கம் என்னன்றதை அவர் தெளிவாக சொல்கிறார். இதே போல் வந்து வந்துட்டு போனாங்க, இதுக்கு வந்து திருநாவுக்கரசர் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்துட்டு போனால் இது ஒரு சமநிலை ஏற்படுத்துவது போல் மக்கள் கருதக்கூடாதுனால பார்க்காம போயிட்டாருன்னா அவரே அதை விளக்கிட்டார். அதெல்லாம் நாங்கள் அதை பற்றி வருத்தப்படலை. அவர் வந்து பார்க்கலன்றதுக்காக நாங்கள் இந்த எதிர்பார்ப்பில் எங்களுக்கு இல்லை. இரண்டாவது, நீங்கள் அரசியல் ரீதியாக முதலமைச்சருடைய புகைப்படத்தையாவது வெளியிட வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறார் திமுக தலைவர். அது தேவையற்றது அப்படின்னு சொல்றாரு திருநாவுக்கரசர். ரைட், மாற்று ஏற்பாடு ஒன்று செய்யுங்க, ஒரு பொறுப்பு முதலமைச்சரை நியமிங்க அல்லது ஒரு துணை முதலமைச்சராக நியமிங்க, வேறு ஒரு துறை முதலமைச்சராக கொடுங்கிறாரு. அதற்கான அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். நான் என்ன சொல்றேன், திமுகவினுடைய இது போன்ற கருத்துக்களோடு எல்லா கருத்துக்களோடும் உடன்பட முடியாது, உடன்பட்டால் ஒரே கட்சியாக இருக்கும். ஆனால் மிக வலிமையாக உடனடியாக ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவையும் அவசியமும் இந்த மாதிரியான நிலையில எங்கிருந்து காங்கிரஸுக்கு வருகிறது அப்படின்னு நான் கேட்குறேன். அதாவது மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் ஒரு கருத்து தெரிவிக்கிறாருன்னா அவருக்குன்னு அந்த கட்சி சார்ந்த கருத்து அல்லது அவருக்குடைய தனிப்பட்ட கருத்துகள் இருக்கலாம். அதை நம்ம மறுக்க ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் இடங்களை பெறுவதற்கான பேரமான யுத்தி இது அப்படின்னு எடுத்துக்கலாமா காங்கிரஸுடைய யுத்தி? அதாவது கிட்டத்தட்ட உள்ளாட்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவடைந்து விட்டு வேட்பாளர் அறிவித்து நீங்க தான் சொல்றீங்க திருநாவுக்கரசர் இல்லைங்கிறாரு. அதான் உயர்நீதிமன்றம் அறிவித்ததனால தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவோங்கிறார். அது அவருடைய கருத்தா இருக்கலாம். அதாவது அடிப்படையான யார்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது அவருடைய கருத்து. நான் தனியாக பேசுவார், உங்க கூட தான் பேசுறேன். பாருங்க, பெரும்பாலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டப்பே அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. எனவே திரும்ப வந்து புதிதாக ஒன்று துவங்க வேண்டும் என்பது இல்ல. பாருங்க, அதுதான் சொல்றேன். இப்ப இல்ல நீங்க திமுக மூத்த நிர்வாகி திரு கண்ணதாசன், நீங்க திமுக மூத்த நிர்வாகி, நீங்க சொல்றீங்க அது முடிஞ்சிருச்சு கதம்ங்கிறீங்க. ஆனா அவரு சொல்றாரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்ல வரேன், மீண்டும் தேர்தல் தெரிவு அறிவிக்கப்பட்டவுடன் காங்கிரஸ் கட்சி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துங்கிறாரு. பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வராதீங்க நீங்க சொல்றீங்க. இல்ல, அதாவது இந்த செய்திகள் நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை. இந்த செய்திகள் எல்லாமே அவர் ஏதாவது ஒரு பேட்டியில் இது மாதிரி கொடுத்துருக்கிறாரா? எதுவும் கிடையாது. பத்திரிகை செய்திகள் எல்லாம் வந்திருக்குது. பத்திரிகை செய்திகளில் வந்து பல்வேறு செய்தி பார்த்தீங்கன்னா மாலை செய்திகளில் இரண்டு பத்திரிகைகள் வெவ்வேறு விதமான செய்திகள் வந்திருக்கு. திரு மணி அவர்களிடம் இது வந்து காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய சமீட்சைன்னு எடுத்துக்கலாமா? எங்களுக்கு நல்ல ஒரு சீட்டை கொடுங்க உள்ளாட்சி தேர்தலில், இல்லைன்னா நாங்கள் எப்போ வேணாலும் அதிமுகவோட போவோங்கிறதுக்கான ஒரு சமீட்சையா, அல்லது அவர்கள் பத்திரிகையில் வரக்கூடிய விமர்சனங்கள் விவாதங்கள் ஒரு பக்கம் வருகிறது, தமிழக முதலமைச்சருடைய இந்த உடல்நிலை, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலை, இதை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி இங்கே காலூன்றுவதற்கான ஒரு முயற்சி எடுக்கலாம், அதற்கு ஒரு செக் வைக்கக்கூடிய விதத்தில் காங்கிரஸ் அதை நோக்கி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள், ஹேஷியங்கள், இதை எது சரியான ஒரு வாதமாக இருக்கும்? இல்லை, நீங்கள் சொன்னதில் அந்த ரெண்டில் முதல்ல இதுக்கு வாய்ப்பு கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் வந்து பார்கெனிங் சிப்பாக இதை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. லோக்கல் பாடி எலெக்ஷன் அவ்வளோ சீரியஸாக யாரும் ராகுல் காந்தி லெவலில் அதை டீல் பண்ண வேண்டிய விஷயமும் கிடையாது, அதுக்கு அவசியமும் இல்லை, அதுவும் கிடையாதுன்றதான் என்னோடய பாயிண்ட். பட் ரெண்டாவது சொன்னது ஓரளவு உண்மை. இங்கே வந்து பிஜேபி கால் ஊனிடக்கூடாது, பிஜேபி பக்கம் ஏடிஎம்கே முழு அளவில் சாஞ்சிடக்கூடாது அல்லது கணிசமான அளவில் சாஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்திருக்கார். அது முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் விசிட், அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நான் அது மனிதாபிமான வருகை என்று வெளிப்பார்வைக்கு தோன்றினாலும் அதில் மனிதாபிமானமும் கலந்திருக்கிறது மறுக்கவில்லை. முதலமைச்சர் உடல்நலம் குன்றி இருக்கும்பொழுது அவரை ஒரு தேசிய தலைவர் வந்து பார்ப்பது என்பது மரியாதை நிமித்தமானதும் மனிதாபிமானம் கலந்ததும் தான். ஆனால் வெறும் மனிதாபிமானம் மட்டும் அல்ல, அதை தாண்டி அதில் பாலிடிக்ஸ் இருக்குது, கிளியர் பாலிடிக்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அவர் நீங்கள் சொன்ன மாதிரி 2009 கலைஞர் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் இருந்தபோது, இப்போ கூட்டணியில் இருந்தபோது கூட அவர் வந்து பார்க்கவில்லை. அவர் வந்து இந்த முறை ஜெயலலிதா அவர்களை வந்து சந்தித்து விட்டு வெளியில் அவர் பேசினதில் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம், ஃபுல்லி சப்போர்ட் அப்படின்றது வந்து உடல்நிலையை கருதி சப்போர்ட்னு சொன்னால் கூட அதில் இருக்கக்கூடிய அரசியல் சமிக்கை என்பது புரிய வேண்டியவர்களுக்கு புரிந்திருக்கும்.
கலைஞரோட ஷார்ப்பான பிரெயினுக்கு வந்து அது என்னன்றது புரிஞ்சிருக்கும். திமுகவில் இருக்கவங்களுக்கும் விவரம் அறிந்தவர்களுக்கு அது புரிந்திருக்கும். 5 நிமிஷம் தான் எதிர்க்க டிரைவ் பண்ணி போனால் கலைஞரோட வீடு இருக்குது, அவர் அங்கே போய் பார்க்கல. சத்தியமூர்த்தி போன அவங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கும் போய் பார்க்கல. ஸோ இந்த மாதிரியான கூட்டணி மாறும் பொழுது இப்படித்தான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். இன்னொன்று என்னென்னா வந்து அவராக விரும்பி வரவில்லை, அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். வழக்கமாக ஷெட்யூல்டு ஃப்ளைட்டில் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு விமானத்தில் அவசரமாக வந்திருக்கிறார். இது எல்லாமே வந்து ஒரு அரசியல் மெசேஜ் தான். இது கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி தேனிலவு முடிந்து விட்டதுன்னு தான் நான் கருதுகிறேன். இந்த சமீட்சைங்கிறது அதிமுகவிற்கா திமுகவுக்கு தட் மீன்ஸ் நாங்கள் அதிமுகவோடு எப்பொழுது வேண்டுமானாலும் நெருக்கலாம். ஆல்ரெடி அவங்க வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு நிகழ்விற்கு பிறகு லோக்கல் பாடி எலெக்ஷனில் பெரிய அளவில் ஸ்டேக்ஸ் இல்லைனா கூட அவர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி வந்து அந்த சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தான் அது பேசப்படுது. அந்த டைனமிக்ஸை வேறு அசம்பிளியில் டாக்ஸ் மாதிரி அது கிடையாது. ஆகவே வந்து அது ஒன்றும் பெரிய இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்க்கும் இந்த விசிட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அது வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. அது அடுத்து எப்போ நடக்க போகுது தெரியாது. எப்போ நடந்தாலும் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. காங்கிரஸ் கூட இருந்தாலும் திமுக ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது. என்ன சொல்லப்போனால் அது வந்து எதிர்மறையாக கூட போகலாம். அவங்களுக்கு பிரச்சனை அது கிடையாது. பிரச்சனை வந்து லாங் டேர்மில் வந்து இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலையில் இன்னும் சில நாட்களில் சில மாதங்களில் நிகழ சாத்தியம் இருப்பதாக கருதப்படக்கூடிய சில சம்பவங்களின் அடிப்படையில் அவர்கள் காங்கிரஸ் கட்சி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். ராகுல் காந்தி வருவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சுகவீனமாக இருக்கிறார். ஒரு முதலமைச்சரை மாற்று முதலமைச்சரை, அது இடைக்கால முதல்வர்ன்றது ரொம்ப தவறான பதம், மாற்று முதலமைச்சரை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்தது. ஆனால் ராகுல் காந்தியின் வருகைக்கு பிறகு அது தணிந்தது. அந்த விதத்தில் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு ராகுல் காந்தி வருகையின் மூலம் பிஜேபியை, கவர்னரை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை புஷ்பேக் பின்னால் தள்ளியிருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து அதற்கு பதிலாக இந்த இலாக்கா மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இது எப்படி பார்த்தாலும் இந்த வருகை என்பது, ராகுலின் வருகை என்பது திமுக காங்கிரஸ் தேனிலவு முடிந்து விட்டதை தான் காட்டுகிறது. நான் அப்படி எடுத்துக்கிறேன். திருச்சி வெளிச்சம் அவர்கிட்ட போயிட்டு முன்னோர் பாஷா உங்ககிட்ட வரேன். உங்களுடைய தேனிலவு முடிந்து விட்டது அப்படிங்கிறாரு திரு வேலுச்சாமி மணி அவர்கள். தேனிலவு முடிந்து விட்டதா இல்லை விவாகரத்தே ஆகிவிட்டதா? அதாவது மணியினுடைய கற்பனைக்கெல்லாம் நான் வந்து 144 போட முடியாது, அது வேற. இது ஒரு மருத்துவமனையில் போகிறது இது அரசியல் என்று சொன்னால் அது கூட்டணியில் இல்லை, எதிரடியில் இருக்கிற போது வந்தது அரசியல் தான் அப்படின்னு மணி சொல்றார். நான் அவரை பார்த்து கேட்க வரும்போது 89 தேர்தலில் காங்கிரசுக்கும் அதிமுக, ஜெயலலிதாவுடைய அதிமுகவுக்கும் கூட்டணி இல்லை. அந்த தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலே ஒரு மோசமான விபத்து நடக்கிறது. அந்த விபத்தில் இதே ஜெயலலிதா சாதாரண ஜெயலலிதாவாக அதிமுக பொதுச் செயலராக மட்டும் இருந்தபோது அவர் மருத்துவமனைக்கு அன்றைக்கு ராஜீவ்காந்தி நேரடியாக வந்து பார்த்தார். அது அரசியலா? இல்லை. ஒரு மனிதாயமான அடிப்படையில் தெரிந்தவர்கள், அரசியல் ரீதியாக அனுபவ பழக்கம் உள்ளவர்கள் அவர்களை பார்ப்பது என்பது சாதாரண நல்ல மனம் படைத்த மனிதர்கள் எல்லோருக்கும் இயற்கை. இதுல போய் அரசியல் லாபம் தேடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இயற்கை திரு வேலுச்சாமி அந்த இயற்கை செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் காட்டப்பட்ட அந்த மனிதனையும் மனிதாபிமானம், மூத்த தலைவர் ஜெயலலிதாவிட முதிர்ந்தவர், வயது முதிர்ந்தவர், உங்களோடு கூட்டணியில் இருந்த திரு கருணாநிதி அவர்களின் மீது அந்த மனிதாபிமானம் வராமல் போய்விட்டதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுதுல்ல? உங்களுடைய நினைவாற்றல்ல இவ்வளவு பலவீனம் இருக்குன்னு நான் நினைக்கல. நீங்க பலப்படுத்துங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்கள் நலிவுற்று இருந்த போது சோனியா அம்மையார் வந்து பார்த்தார். எஸ், ஆஃப் கோர்ஸ். அன்றைக்கு மன்மோகன் சிங் வந்து பார்த்தார். இன்னும் சொல்ல போனால் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் கோபாலபுரத்திற்கு அவர் வீட்டுக்கு வருகிற போது என் தந்தை பிறந்த வீட்டுக்கு வருவதை போல, என் தந்தையை பார்ப்பதை போல உணர்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டார். சோனியா காந்தி தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு பிரதமர் மன்மோகன் சிங் தான். அவங்க வந்தது கணக்குல சேர்த்துக்க மாட்டேன்னா இதுக்கு நான் என்ன, நீங்க ஒரு முடிவோட கேட்கிற போது நான் விளக்கம் சொல்லவே முடியும். நான் இப்ப இப்படி எடுத்துக்கலாமா திரு வேலுச்சாமி? காங்கிரஸில் 2 அணி, சோனியா காந்தி அணி திமுகவை ஆதரிக்கிறது, ராகுல் காந்தி அணி அதிமுகவை நோக்கி நகர்கிறது, ரைட்? நீங்க என்ன நினைச்சாலும் அதுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி மணிக்கு மாதிரி தான் உங்களுக்கு நான் 144 போட முடியாது. இல்ல, யூகங்கள் வேறு. இந்த நிமிடம் வரை நாங்கள் தெளிவாக எங்க மாநில தலைவர் சொல்லிட்டாரு, கூட்டணி நீடிக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வந்தால் திமுகவோடு பேச்சுவார்த்தையை தொடருவோம். யாரோடு? திமுகவோடு. திமுக நாங்க பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. யார்கிட்ட போய் பேச போறீங்க?
கண்ணதாசன் இப்பதான் சொல்றாரு, இல்ல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, கதம் யார் கதம். சொன்னா? இந்த இதோ கண்ணதாசன் யார் இப்பதான் சொன்னா? கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க. ஏங்க, கண்ணதாசன் அந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிறவர் கலைஞர். அதைத்தான் அவர் நானும் வந்து சொன்னேன். சொல்லலையே. அதைத்தான் நானும் சொன்னேன். அதாவது இந்த அறிவு முடிந்து விட்டது, இது பற்றிய கோரிக்கை தளபதியும் தலைவர் அவர்களும் பேசுவார்கள் இல்ல சொன்னாங்க. இல்ல இல்ல திரு நீங்க கண்ண- இல்ல, ரெண்டு நான் சொல்ல சரி, வந்தேன். நான் வரேன். இல்ல, இல்ல, நான் நான் அதை edit பண்ணிட்டீங்க சரி, நீங்க. திரு வேலுச்சாமி பாத்தீங்களா? அது பாதி அவர் விட்டுட்டு கேள்வி இல்ல கேட்கிறார். திரு வேலுச்சாமி ரொம்ப தெளிவாக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திலும் கூட திமுக நமக்கு போதிய இடங்களை ஒதுக்கவில்லை, நாம் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் திமுக எந்த இடத்துலையும் எஸ் நாங்க கூட்டணியில் நீடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நிச்சயமா பேச்சுவார்த்தை தொடரும், நாங்க கணிசமான இடங்களை கொடுப்போம் அல்லது பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காண்போம், இந்த மாதிரியான எந்த உறுதியான வார்த்தைகளையும் இன்னும் சொல்லவும் இல்லை. இது சொல்லாத நிலையில் திருநாவுக்கரசர் தான் சொல்லிட்டு இருக்காரு, நாங்க நிச்சயமாக மீண்டும் பேசுவோங்கிறாரு. இல்ல தளபதி பேட்டியில சொல்லியிருக்காரு கூட்டணி தொடரும், அதுல எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் சேர்த்து சொல்லுங்க. வேலுச்சாமி சொல்லுங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தில் நடந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட கூட்டத்தில் கூட காங்கிரஸ் கட்சியை திமுக அழைத்தது. காங்கிரஸ் சார்பில் பிரதிநிதிகள் இங்கே போய் கலந்து கொண்டார்கள். எப்போ இல்ல அழைச்சது எப்ப? நேத்து வரைக்கும் அனைத்து ஊடகங்களிலும் வந்த செய்தி என்னன்னு நீங்களும் அறிந்திருப்பீர்கள் திரு வேலுச்சாமி. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கலந்துக்குமா கலந்துக்காதாங்கிற விவாதங்களும் பட்டிமன்றங்களும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. அழைப்பு விடுத்தால் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லியது. இன்னைக்கு காலையில் அவங்க கலந்து கொண்ட பிறகுதான் அவர்கள் கலந்து கொண்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எங்க பட்டிமன்றத்திற்கு நடுவர் தீர்ப்பே சொல்லிட்டாருங்க. இன்னைக்கு கலந்துட்டாரு. கலந்துட்டதுக்கு அப்புறமா அந்த கேள்வி கேட்கவில்லையே, அது முடிஞ்சு போச்சு. சரி, நான் திருப்பி கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றால் கணவனுக்கு மனைவிக்கு மகனுக்கு கூட கருத்து வேறுபாடு. அரசியல் கூட்டணியில கருத்து வேறுபாடு, அதை கடந்துதான் கூட்டணியை தொடர்கிறோம். முன்னோர் பாட்ஷா, இதுல ஏதோ ஒரு இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸும் ஒரு ரோல் பண்ண தொடங்கி இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. தமிழ் மாநில காங்கிரஸுடைய மூத்த தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவர் திரு ஞானதேசிகன் அவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் இயற்கையாகவே வந்து அதிமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. நியூஸ் ஒன் அலுவலகத்திற்கு அவர் சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருந்த பொழுது என்னோட சிறப்பு நேர்காணலை முடித்துவிட்டு அவர் உரையாற்றுகின்ற பொழுது சில விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தார். அதில் இதே விஷயத்த சொன்னார். தேமுதிகவிற்கு ஆதரவு கேட்ட நிலையில் நான் ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான ஆதரவை தேமுதிக எங்களிடம் முதலில் கேட்டது, ஆனால் அதன் பிறகு திமுக ஒரு லாபியை பண்ணிச்சு, திமுகவிற்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைக்கு சோனியா காந்தியை சிலர் நிர்பந்தப்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். வேறு சில ஊடகங்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியிலும் கூட திமுக ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையோடு நடந்து கொண்டது கடந்த காலங்களில். அது சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை, வருத்தம் இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், திமுகவினுடைய அந்த நிலைப்பாட்டை குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு விமர்சிப்பதும் என்பதும் கூட இந்த திமுக காங்கிரஸ் அதிமுக இந்த முக்கோண புள்ளி, இந்த மூன்று புள்ளிகளுக்கு இடையில் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு புதிய அரசியலை பண்ணுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதா? தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுவது என்று முடிவெடுத்து திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக அதிகமான இடங்களிலே வேட்பாளர்களை நிறுத்தி எங்கள் தேர்தல் பணியை நடத்தி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் கூட்டணி நீடிப்பதோ நீடிக்காமல் இருப்பதோ அது அந்த இரண்டு கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது. ஆனால் நண்பர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொன்னார். 1989ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்திலே தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கார் ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அப்போ வந்து ராஜீவ்காந்தி பார்த்தாருன்னு சொன்னாங்க. அப்போ சூழ்நிலை என்னன்னு சொன்னால், அதிமுக 2 அதிமுகவாக இருந்தது, காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு அதில் தோல்வி அடைஞ்சிட்டோம், ஆட்சியை பிடிக்க முடியல, திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு. அப்போது அதிமுகவோடு, அதாவது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவோடு உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஜெயலலிதா விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது தான் இருந்தது அன்றைக்கு. ஆக அன்றைக்கு ராஜீவ்காந்தி எந்த நோக்கத்தோடு வந்தாரோ அதே நோக்கம்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி வந்ததிலேயும் இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை நோக்கி செல்லுகின்ற பொழுது எங்கள் தலைவர் வாசன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் சந்தித்து வெளியே வந்து சொன்னார், தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பல்வேறு பொது பிரச்சனைகளில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். அடுத்த நாளே திருநாவுக்கரசர் அவர்கள் டாக்டர் கலைஞர் அன்றைக்கே போய் பார்த்து காங்கிரஸ் தமாக வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே வர முடியாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளில் அவர் வேகமாக ஈடுபட்டார்கள். ஆனால்
இன்றைக்கு அவர்களுக்கு அதே சூழ்நிலை இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது என்பதுதான். இல்ல அப்படி உங்க லாஜிக் படி பார்த்தா கூட அதிமுகவை நோக்கி காங்கிரஸ் நெருங்குகிறது அப்படின்னு வைத்துக்கொண்டால் நீங்க லாஜிக்கா இப்ப திமுகவை நோக்கி ஏற்கனவே நெருங்குனீங்க. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா நெருங்கணும், ஆனா திமுக காங்கிரஸ் தடுத்து விட்டது அப்படின்னு சொல்றீங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுகவை நோக்கி நெருங்குகிறதுன்னு சொன்னா திமுக ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஒரு வேக்கம், அதை தமாக பயன்படுத்துவது புத்திசாலித்தனமா, அல்லது இந்த நேரத்தில் திமுகவின் மீதான விமர்சனங்களை ஞானதேசியம் போன்றவர்கள் வைத்து நீங்களும் அதிமுகவை நோக்கி நகர்வதற்கான ஒரு முயற்சியை செய்வது போன்ற ஒரு துணி ஏற்படுகிறது? சரியா இருக்கும். தமாகவா காங்கிரஸான ஒரு வாதத்துக்கு வச்சுட்டா, திமுக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸா தமாகவான்னு வச்சா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் காங்கிரஸா தானே இருக்கும், தமாகவா இருக்காது இல்ல. யாருக்கு? திமுகவிற்கா இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் அதிமுகவிற்கா இருக்கட்டும். அதாவதுங்க காங்கிரஸோட அவங்க கூட்டணியில் நீடிக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குது. ஆனால் அந்த கூட்டணியை பற்றி விமர்சிக்கக்கூடியவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கார். அவர் தான் விமர்சனங்களை வைக்கிறாரு. நம்ம வேலுச்சாமி சொல்கிற மாதிரி கூட்டணி இன்னமும் நீடிக்குது, தொடருது அப்படின்னு திருநாவுக்கரசும் சொல்கிறாரு, தளபதி ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் கருத்துக்கள் மாறுபட்டு ஒருவருக்கு ஒருவர் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது பொதுமக்கள் மத்தியில் இந்த கூட்டணி நீடிக்கிறதா, கூட்டணியிலே குழப்பம் வந்து விட்டதா என்று விவாதிக்கக்கூடிய அளவுக்கு தொலைக்காட்சிகள் வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருப்பது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தான். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த பிரச்சனை நீங்க சொல்றீங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி விட்டு வெளியே வந்து தனித்து அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார்கள். காங்கிரசும் தனித்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது. அதற்கு பின்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக ஈவி.கே. இளங்கோவன் வந்ததற்கு பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி காங்கிரஸை கொண்டு சென்று கூட்டணிக்கான வாய்ப்பினை உருவாக்கினார். அதாவது சுருக்கமாக சொல்கிறேன், திருநாவுக்கரசரை அப்பாயிண்ட் பண்ணதுனால தான் காங்கிரஸ் அதிமுகவை நோக்கி நெருங்குது என்பது தவறான கருத்து. அதிமுகவை நெருங்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருநாவுக்கரசு தலைவராக போடப்பட்டது. அப்படிதான் காங்கிரஸ் தலைமை எல்லா மாநிலங்களிலும் செயல்படும். ஓகே, நான் அதுலேருந்து ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு அங்கேருந்தே நகரலாம். கூட்டணி கணக்குகளை முடிவு செய்துவிட்டு மாநில தலைமையை நியமித்திருக்கிறது என்ற மணியினுடைய கருத்தோடு ஒரு இடைவெளிக்கு செல்கிறேன். திருச்சி வேலுச்சாமி நிறையவே பதில் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். நீங்களும் இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். திமுக காங்கிரஸ் கூட்டணி விரிசல் விழத் தொடங்கி இருக்கிறதா என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திருநாவுக்கரசு அவருடைய சில கருத்துக்கள் ராகுல் காந்தியினுடைய வருகையை மையப்படுத்தி விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சி வேலுச்சாமி அவரிடம் இருந்தான். இது நீங்கள் அவர் திருநாவுக்கரசர் இந்த பொறுப்பிற்கு வந்த பிறகெல்லாம் இல்லைங்க, திருநாவுக்கரசை கொண்டு வந்ததே அதுக்காகத்தான் அப்படிங்கிறார் மணி. அவரை நியமித்ததே நோக்கமே அதிமுகவை நோக்கி நகர்த்துவதற்கு தான் காங்கிரஸுங்கிறாரு. அப்ப 3 மாசத்துக்கு முன்னால இளங்கோவன் எடுத்தோடனே போட்டிருப்பாங்க. அதல்ல, அதுல இன்னொன்னு மணிக்கு சேர்த்து நான் சொல்றேன், ஒரு காலத்தில் தான் கொள்கை சார்ந்த கூட்டணி எல்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கிடையாது. பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃபேவர். தங்களுக்கு எது லாபம் தருமோ, எது தங்களுக்கு ஆதாயம் தருமோ அப்படி கூட்டணி அமைப்புன்ற காலம் வந்துருக்கு. பின்னால இதுக்காகத்தான் அவரை மாத்தினாங்க, அவரை மாத்துறதே இதுக்கு தான் காரணம் என்பதெல்லாம் இல்ல. வேலுச்சாமி இடைவேளைக்கு பிறகு நீங்க சொன்ன கருத்தை தான் இடைவேளைக்கு முன்பு மணி சொன்னாரு. எஸ், இதுல யாருக்கு எது ஆதாயம் என்பதை பார்த்து தான் முடிவு செய்கிறார்கள். காங்கிரஸ் தனக்கு இது ஆதாயம் என்று முடிவெடுத்து விட்டது. இன்னும் சில மாதங்களுக்கு பிறகோ அடுத்த சில ஆண்டுகளிலேயோ ஒரு அரசியல் கணக்கை வைத்துவிட்டு அதிமுகவை நோக்கி காங்கிரஸ் நகரத் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு அறிவிப்பு. நீங்க அதை தான் வழிமொழிகிறீங்க. அதெல்லாம் கொள்கை ரீதியான கூட்டணிலாம் கிடையாதுங்க. எது ஃபேவர் என்னங்கிறது தான் முக்கியம். எஸ், காங்கிரஸுக்கு அதிமுகவோட இருப்பது நலம் பயக்கக்கூடியது என்று காங்கிரஸ் முடிவெடுத்திருக்கிறது. ரைட்? அதாவது காங்கிரஸோடு திமுகவும் கூட்டணி இருக்கு. இப்போ கடந்த காலத்துல அதிமுகவும் கூட்டணியில் இருந்திருக்கு. நான் முன்னாலே சொன்னேன், அதுக்காக திட்டம் போட்டு செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. தேர்தல் வருகிற போது அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா கட்சியும் முடிவெடுக்கும். திமுக அவருடைய நலனை தான் முடிவெடுப்பாங்க. அதே போல காங்கிரஸ் எங்களுடைய நலனுக்கு தான் முடிவெடுப்போம். ஒவ்வொரு கட்சியும் அந்த முடிவை தான் எடுக்கும். அதுல யாருக்கு தங்களுக்கு லாபம் அதிகம் என்று நினைக்கிறார்களோ அதற்கு தகுந்த முடிவெடுப்பது இயற்கை தான். இன்றைய தேதியில் நாங்கள் திமுகவோடு கூட்டணியில் மாநில தலைவர் தெளிவா பத்திரிகை நாங்கள் கலந்திருக்கிறோம். திரு கண்ணதாசன், கடந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸுடனான கூட்டணியில் இருந்து நீங்கள் வெளியில் தான் நின்றீங்க. எல்லாரும் தனித்து போட்டிடலாம், உள்ளாட்சி தேர்தல் நம்ம தனித்து போட்டியிடுவதுதான் நல்லதுங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தீங்க.
இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் அப்படி சொல்லவே இல்லை, அது முடிவு எடுப்பார்கள், நிச்சயமாக கூட்டணியில் நீடிக்கிறோம் அப்படின்னு. திருநாவுக்கரசர் நாங்கள் திருப்பி பேசுவோங்கிறாரு. ஒருவேளை இந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் நீங்கள் நீடித்து அவர்களுக்கு சில இடங்களை ஒதுக்கி உள்ளாட்சி தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியாக இணைந்து சந்திக்கும் ஒரு முடிவை எடுத்தால், ஏன் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் இந்த முடிவை எடுக்க முடியாமல் போய்விட்டது? ஒரு இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒருவேளை திமுகவிற்கு காங்கிரஸுடைய தயவு தேவைப்படுகிறதா? ஏன் அந்த முடிவில் மாற்றம்? கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்து சந்திச்ச திமுகவிற்கு ஏன் இந்த தேர்தலில் சந்திக்க இல்லை? இப்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகம், நான் அடிப்படையாக சொல்கிறேன், நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி கட்சிகளாக சந்தித்தவர்கள் எல்லாம், திராவிட இணைத்து தேர்தலை சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்பியதன் காரணத்தினால தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்தது. அது ஏற்கனவே பதிவு பண்ணது போல தான், இது மாநிலங்களில் பேசக்கூடிய விஷயம் இல்லை. உள்ளாட்சி என்பதால் அந்த மாவட்ட செயலாளர்கள் கலந்து பேசி முடிவெடுத்துக்கணும் விட்டாச்சு. உள்ளாட்சி மாவட்ட அளவில் கலந்து பேசக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு திருநாவுக்கரசர் ஏன் ஒரு தலைவர் பார்க்கறது மனிதநேய மக்கள் கட்சியில் பார்த்தாங்க, அதேபோல் முஸ்லீம் லீக்கில் பார்த்தாங்க, எல்லா கூட்டணி கட்சியில் பார்த்தது நடக்காம வாலாயமான ஒரு நடைமுறை. உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் ஒரு மூத்த நிர்வாகி. என்னுடைய கேள்வி, நீங்கள் தலைமை முடிவெடுத்து 12 மாநகராட்சி, இத்தனை மாநகராட்சி காங்கிரஸுக்கு, இத்தனை நகராட்சி காங்கிரஸுக்கு, நீங்கள் வார்டுகளை கூட விட்டுருங்க, கிராம பஞ்சாயத்தில் விட்டுருங்க, குறைந்தபட்சம் பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளில் மட்டுமாவது தொகுதியை சரியாக பிரித்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் அதற்கு கட்டுப்படுவார்கள், வேலை செய்வார்கள். நீங்களே முடிவு பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் மாவட்ட தலைவர்களுக்குள் பேசி ஒரு இணக்கமான முடிவை எட்டுவதெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் சாத்தியமா? ஒரே கட்சிக்குள்ளேயே பலரும் போட்டியிடுவாங்க. நீங்கள் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ஒருத்தர் நிறுத்திங்கன்னா இன்னொருத்தர் சுயேட்சையாக போட்டியிடக்கூடியது வாடிக்கையான ஒரு விஷயத்தில் நீங்கள் மாவட்ட தலைவர்கள்லாம் கலந்து பேசி முடிவெடுங்கன்னு சொல்கிறதுங்கிறதே ஒரு எஸ்கேபிசம் தானே? இல்லை, அது சாத்தியப்பட்டது. உங்களுக்கு தெரியாது, தேர்தல் நான் மதுரை மாவட்ட பொறுப்பாளராக இருந்த பொழுது அங்கே இருந்தெல்லாம் காங்கிரஸ்லாம் பேசி எல்லாருமே ஒத்துக்கொண்டு போட்டியிடுவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு உறுதியான இடத்துல கூட காங்கிரஸுக்கு அங்கே பேசி அளிக்கப்பட்டது. இப்போ எல்லா கட்சியிலையும் எல்லாருக்கும் வாய்ப்பு அளிச்சிட முடியாது. ஒரு வார்டுன்னு சொன்னால் அந்த வார்டில் ஒருத்தர் தான் ஒரு கட்சி சாரை போட்டியிட முடியும். ஆனால் 10 பேர் தகுதியானவங்களாக இருப்பாங்க. அதே போல் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில் கூட காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு நாங்கள் கொடுத்து சமாதானமாக தான் அது போயிடுச்சு. ஒரு மாநகராட்சியினுடைய மேயராக கூட காங்கிரஸ் வருவது சாத்தியம் இல்லை என்று இல்லை, அது நான் பதில் சொல்கிறேன். கடந்த 2006ஆம் ஆண்டு ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்த பொழுது திருவொற்றியூர் நகராட்சின்னு இருந்தது. அப்பொழுது கம்யூனிஸ்ட் திராவிட முன்னேற்ற கூட்டணிச்சு. அந்த இதெல்லாம் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தான் ஜெயிச்சாங்க. அப்பொழுது ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும் இடது கம்யூனிஸ்டில் ஜெயிச்சார். அதை தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த மாநகராட்சியை கம்யூனிஸ்டுக்கு திராவிடம் விட்டு கொடுத்துச்சு. இப்படிப்பட்ட சில சூழல்கள் வரும்பொழுது அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒன்று கேட்டீங்க முதல்ல, நான் பதில் சொல்ல வரதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விக்கு போயிட்டனால சொல்ல முடியல. நீங்கள் ஏன் அவங்களோட பேச்சுவார்த்தை, அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார், அதற்கான பதிலை இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையிலே அது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையை தலைமையிடம் வைத்திருக்கனால் அதை பற்றி பரிசீலிக்கிறதுக்கு தலைமை கழகம் இருக்குது, தலைவர் இருக்காங்க, தளபதி இருக்கிறாங்க. அது நீங்கள் எனக்கு நான் பதில் சொன்ன மாதிரி ஒரு பதிவை பண்ணீங்க, அது தவறு. இரண்டாவதாக, அப்படிப்பட்ட ஒரு சூழல் பெரும்பாலும் எழுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுக்கு நான் சொல்ல வந்ததுக்கு சொன்ன கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் எல்லோரும் ஒத்துக்கொண்டு இருந்தாங்க. நான் சொன்னது போல நிறைய இடத்துல பிரச்சனை இருக்க தான் செய்யும், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, நான் என்ன வெற்றி பெறுன்றது அதெல்லாம் பேசி தீர்க்கக்கூடிய விஷயங்கள் தான். திரு மணி, போன உள்ளாட்சி தேர்தலை ரொம்ப கிளியராக ஒரு முடிவுக்கு நீங்கள் எல்லாரும் தனித்தனியாக சந்திச்சிங்கன்னு சொன்ன நிலைமையில் இந்த உள்ளாட்சி தேர்தலை ஒருவேளை நாங்கள் கூட்டணியோடு தான் சந்திக்கிறோம், கூட்டணியில் இருக்கிறோம்னு வேலுச்சாமி சொல்கிறார். அவங்க பேசி முடிவெடுப்பாங்கிறாரு கண்ணதாசனும். கூட்டணியோடு சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு முடிவை திமுக எடுக்குமே என்று சொன்னால் காங்கிரஸுக்கு சில இடங்களை கொடுத்து அவங்க கன்வின்ஸ் ஆவாங்களா இல்லையாங்கிறது தான் வேற கேள்வி. அப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு எது காரணமாக இருக்கும்? காங்கிரஸை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமா, அவங்க அதிமுகவோடு நெருங்கி விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் காரணமாக இருக்குமா, அல்லது போன வாட்டியை விட இந்த வாட்டி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாக பெற்று வாக்கு சதவீதத்தை அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஏன் காங்கிரஸோடு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை திமுக வருகிறது? இல்லை, வெளிப்படையாக சொல்லணும்னா இப்போ ஏடிஎம்கே பக்கம் காங்கிரஸ் போயிடாமல் இருக்கிறதுக்கு காங்கிரஸை நம்ம இழுத்து வச்சுப்போம் அப்படின்னு திமுக நினச்சி அவங்களுக்கு சீட்டெல்லாம் விட்டு கொடுப்பாங்க நான் நினைக்கல. அந்த ஸ்டேஜை தாண்டியாச்சு. மறுபடியும் ராகுல் காந்தியோட விசிட் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டு. அதை வெறும் மனிதாபிமானம்னு சொல்கிறது ஒன்று இந்திய அரசியலின் அடிப்படை அறியாதவர்கள் சொல்வார்கள், அல்லது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் சொல்வார்கள். மற்றபடி ஷார்ப்பாக பாலிடிக்ஸை பார்க்குறவங்க அதை புரிஞ்சுப்பாங்க என்னன்ட்டு. ஆக இதற்கு பிறகும் காங்கிரஸ் அகாமடேட் பண்ணுறதுன்றது திமுகவோட பலவீனத்தை காட்டும். அதை ஒரு நாளும் கலைஞர் செய்வார்னு நான் நம்பலை. ஸ்டாலின் அவர்களும் அந்த ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கல. இப்போ எலெக்ஷன்ஸ் நமக்கு தள்ளி போயிருக்குது, டிசம்பர் 30th வரைக்கும் தள்ளி போயிருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல, எப்போ எலெக்ஷன்ஸ் வரப்போகுதுன்னு தெரியல, எலெக்ஷன் வருமானு தெரியல.
அல்லது வந்து வேறு சில பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ஸ்டேட்டில் நடக்கலாம். அந்த மாதிரியான சூழலில் வந்து இன்னும் கூட உங்களுக்கு தள்ளி போகலாம். ஆகவே அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி உள்ளாட்சி தேர்தலில் தொடர்வது என்பது கிட்டத்தட்ட அறவே சாத்தியமற்றது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு கசப்பு வந்த பிறகு வந்து காங்கிரஸோடு திமுக பயணிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது. இல்ல இப்ப ஏன்னா காங்கிரஸ் வந்து தெளிவா வந்து நாங்க திமுகவோட போலன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து திருநாவுக்கரசு வந்து ஒரு மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தை நடத்தினாரு. அதில் பெரும்பாலானவங்க வந்து வேணான்னு சொன்னாங்க. இது போன்ற செய்திகள் வந்து திட்டமிட்டு வந்து கசி விடப்படுகின்றன. இந்த மாதிரியான ஒரு உறவு பிரியும் பொழுது நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், இந்த மாதிரி வந்து ஒரு உறவு எப்படி பிரியும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதை நோக்கி அது நகரும். சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது தெரியும். இந்த உள்ளாட்சி தேர்தலில் அது எப்பொழுது நிகழ்ந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன். கசப்பு அப்படிங்கிறது இப்போ நீங்க அரசியல் கணக்குகளை மையப்படுத்தி அதிமுகவோடு நெருங்கி விடலாம் என்று முடிவெடுத்த பிறகு இங்க பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்களா, அல்லது இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால அதை நோக்கி நகர்றாங்களா? பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால தான் நகர்றாங்கன்னா நீங்க சொன்ன கசப்புங்கிறது எதை குறிப்பிடுறீங்க? அந்த கசப்பு இல்லைங்க. இப்போ இன்னமும் வெளிப்படையாக சொல்றதுன்னா ராகுல் காந்திக்கு வந்து பெரிய அளவில் திமுகவுடன் கூட்டணியில் ஆர்வம் இல்லை என்பது பரவலாகவே வந்து முன்பு இருந்ததே நமக்கு தெரியும். அதே மாதிரி வந்து திமுகவில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காங்கிரஸை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது கலைஞர் காங்கிரஸுக்கு கொடுத்த அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஸ்டாலின் கிட்ட எப்பயுமே கிடையாது. கலைஞரால் தான் இந்த கூட்டணி இவ்வளவு நாள் நீடிக்கப்பட்டது. அவை ரெண்டு பக்கத்திலுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த பக்கம் அவங்க இழுக்கிறாங்க, இந்த பக்கம் இவங்க இழுக்கிறாங்க. ராகுல் ஒரு பக்கம் இழுக்கிறார், ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இழுக்கிறார். இதில் இந்த அம்மா மருத்துவமனையில் போய் இவங்க படுத்த பிறகு ராகுலின் வருகை வந்து அது ஒரு டிசைசிவாக அதுக்கு ஒரு ப்ளோ கொடுத்துருச்சு. அதாவது வந்து வெட்ஜ் கிரியேட் ஆயிடுச்சு, பேட்டில் லைன்ஸ் ட்ரான் வாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆகவே நான் மறுபடியும் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வேறு சில அரசியல் கணக்குகள் தேசிய அளவில் அவர்களுக்கு சில கணக்குகள் இருக்கின்றன. அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த மாதிரியான கணக்குகளின் பார்வையில் பார்க்கும்பொழுது திமுக வேண்டாம் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார் என்ற கருத்து ஏற்கனவே வந்து ஊடகங்களில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை வந்து நீங்கள் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் பார்த்தா தெரியும். அதற்கான வாய்ப்பாக இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்து வருகை நான் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு ஒன்று, நண்பர் மணி அவங்க சொல்லும் பொழுது மாவட்ட தலைவர் கூட்டத்தில் பேசப்பட்ட சொன்னாங்க. இன்றைய தினம் மாலை வந்த இரு பத்திரிகைகளை வெவ்வேறு செய்திகளை பார்க்குறோம். நம்ம இதை மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் சொன்னாரா, இல்லை இந்த மாவட்ட தலைவர்களாக நாங்கள் இந்த மாதிரி பேசணும்னு சொன்னாங்களா, எந்த செய்தியும் இல்லை. வெறும் பத்திரிகை செய்திகளின் அடிப்படையாக வைத்து தான் இந்த விவாதமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை இரண்டு தலைவர் மறுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி கூட்டணி தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எந்த பிளவுல நாங்கள் கூட்டணி செய்து தான் உள்ளாட்சி தேர்தலை சந்திப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு வேறு செய்திகள் அதில் எதுவும் இல்லை. திரு முனவர் பாஷா, தமிழ் மாநில காங்கிரஸ் இதில் காங்கிரஸ் ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால், கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நீங்கள் அதிமுகவை நோக்கி தான் நகர முயற்சி செஞ்சீங்க. கடைசி வரைக்கும் அதனுடனான பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடத்தப்பட்டன. அது நேரடியாக வெளியில் சொல்லப்படாவிட்டாலும் கூட அதிமுகவின் கதவுகள் அடைக்கப்பட்ட நிலை, இன்னும் சொல்லப்போனால் இரட்டலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற அந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை நீங்கள் மக்கள் நல கூட்டணியை நோக்கி நகர வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டீங்க, திமுகவை நோக்கி நகராமல். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு விதமான பார்வை ஏற்பட்டது. காங்கிரஸ் ஒரு பக்கம் போய் காங்கிரஸ் தலைவர்கள் திமுக தலைவர் கருணாநிதி சந்திச்சா, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஜி.கே. வாசனை சந்திக்கிறார். இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடந்துச்சு. இதற்கு முன்பும் தமாக காங்கிரஸ் ரெண்டும் ஒரே அணியில் இருந்த வரலாறு நம்ம பார்த்துருக்குறோம் கடந்த காலங்களில். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ரெண்டுமே இடம் பிடிக்கக்கூடும் என்ற ஒரு அனுமானம் வந்த நிலையில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறினால் அது உங்களுக்கு கூடுதல் பலம். அதனால தமிழ் மாநில காங்கிரஸ் அதனுடைய தலைவர்கள் சில லாபியை அல்லது சில வார்த்தைகளை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறாங்க. அதுதான் ஞானதேசிகனுடைய பேச்சுக்கள். ரைட்? ஞானதேசிகனுடைய பேச்சு வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை தலைவர் வாசன் சொல்வது தான் அதிகாரப்பூர்வமான கருத்தாகும். எங்களை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். தேர்தல் நடந்தால் எங்களுடைய நிலைப்பாடு என்பது தனித்து போட்டியிடுவது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் மட்டும். அதுக்கப்புறம் அத்தைக்கு மீசம் வளைச்சாதானங்க சித்தப்பா. நீங்க திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் முறிஞ்சுதா இல்லையான்னு தெரியாம நானே போய் முறிஞ்சிடுச்சுன்னு சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. முறிஞ்சா திமுக கூட்டணி இல்ல, அதை பத்தி திமுக தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா டைவர்ஸ் பத்தி இல்ல, நான் கேக்குறது தமிழ் மாநில காங்கிரஸ் பத்தி முடிவு எடுக்கலாம் இல்லையா? தமிழ் மாநில காங்கிரஸ் தனித்து போட்டிங்கிறது உள்ளாட்சி தேர்தலில் மட்டும்தான். ஆமா, உள்ளாட்சி தேர்தலில் தான். அடுத்து அதுக்கேற்ற முடிவுகளும் நாங்க எடுப்போம். அதுக்கான காலமும் நேரமும் இருக்கு. அதுதான் கேக்குறேன். அதுல திமுகவோடு நெருங்குவது சரியாக இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தின் பால் காங்கிரஸை அங்கிருந்து வெளியில் அனுப்புற வேலையை தமாக தொடங்கிடுச்சு. நாங்க தொடங்கல சார், திருநாவுக்கரசே தொடங்கி இருக்காரு. நாங்க ஏன் தொடங்கணும் அந்த வேலையை? எங்களுக்கு அந்த வேலை இல்லையே. நம்ம மணி சொன்ன மாதிரி
காங்கிரஸ்ல ஒருத்தர் தலைவரா ஒரு முடிவு எடுத்த பிறகு தான் அதுக்கேற்ற ஆளை தலைவரா போடுவாங்க. அவங்க எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் திருநாவுக்கரசர் தலைவராக வந்தார். வந்ததுலேருந்து அவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவேளை நான் அதிமுகவில் தொடர்ந்து நீடித்திருந்தால் நான் தான் பொறுப்பு முதலமைச்சராக அப்பொழுது ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதிலாக என்னைத்தான் அம்மா நியமிச்சிருப்பார். ஒன்று. ரெண்டாவது வந்து அதிமுகவில் நான் இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க. அது மாதிரி அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நான் துணைத் தலைவராக இருந்தேன். அதனால் எனக்கும் அம்மையாருக்கும் இருக்கின்ற உறவு மிகவும் நெருக்கமான உறவு. இதெல்லாம் இப்போ யார் கேட்டாங்க? அவங்க உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு கோபம் வரக்கூடிய வார்த்தைகளை திருநாவுக்கரசரே பேசுகிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரலையே, கூட்டணி நீக்கணும்னு சொல்றாங்க. இப்போ எப்போ சார் சொல்லுவாங்க? நீங்க இப்போ உள்ளாட்சி தேர்தல் இருக்கா இல்லையா, நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் இருக்கு. இதுக்கு அப்புறம் தானே அவங்க முடிவை தெரிவிப்பாங்க. டாக்டர் கலைஞர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பலமுறை சொல்லியிருக்கார், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருந்தால் நாங்களாக இந்த கூட்டணி கட்சியையும் அனுப்ப மாட்டோம், அவர்களாக போனால் அதை பற்றி நாங்கள் வருத்தப்பட மாட்டோம்னு கலைஞர் பலமுறை சொல்லியிருக்கார். அதனால காங்கிரஸா வெளியே போனோம்னு அவங்க காத்திருக்காங்களே தவிர அவங்களா வெளியே அனுப்ப போறது இல்ல. சரி, அதுக்கான வேலைகளை தான் திருநாவுக்கர் செஞ்சுட்டு இருக்காரு. திரு வேலுச்சாமி, நீங்களா போகிற வரைக்கும் திமுக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் மனோர் பாட்ஷா. ஏன் வந்து இப்ப அந்த பழைய கதையெல்லாம் கிளறாரு திருநாவுக்கரசர்? தமிழக முதலமைச்சருக்கும் அவருக்கும் இவருக்கும் இடையிலான அந்த கடந்த கால அரசியலை பற்றி இப்பொழுது நினைவு கூற வேண்டிய தேவையெல்லாம் எங்கிருந்து வருதுங்க? அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய வேலையை தெளிவா அப்படிங்கிறார். இப்ப எல்லாமே பழைய விஷயங்களை சொல்வது இயல்புதான். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நம்ம மனோர் பாஷாவே, 96ல தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதற்கு காரணமே அதிமுக கூட கூட்டு சேரக்கூடாதுங்கிறதுக்கு தான். ஆனா அப்புறம் 2001ல கூட்டு சேர்ந்தாங்களா இல்லையா? அரசியலில் எது நிரந்தரம் கிடையாது. அதுபோல அதிமுகவோடு கூட்டு சேருகின்ற முடிவெடுத்ததற்கு பின்னால் தான் திருநாவுக்கரசை தலைவரா போட்டான்னு சொல்றாங்க. அதிமுகவில் ஒரே தலைமை தான், அது ஜெயலலிதா தான். அந்த ஜெயலலிதா நன்றாக இருக்கிற போது இந்த முடிவை சொல்லி இருந்தாக்க அவர் சொல்றதுல கூட குறைஞ்சபட்ச நியாயம் இருக்க முடியும். அவரோ உடம்பு சரியில்லாம மோசமான ஒரு லெவல்ல மருத்துவமனையில் இருக்கிற போது கூட்டணியை யார்கிட்ட பேச போறோம்? ஜெயலலிதா தானே பேசணும். அப்புறம் எப்படி அந்த முடிவு எடுத்திருப்போம்? பன்னீர்செல்வத்தோடு போய் மருத்துவமனையில பார்த்ததை ஒரு அரசியல் ரீதியாக அதற்காகத்தான் சொல்றது நியாயம் இல்ல. ஒருவேளை இப்படி வச்சுக்கிறேன், நீங்க கூட்டணி குறித்து பேசுவதற்கு, புதிய அணி குறித்து பேசுவதற்கு நிச்சயமாக தமிழக முதலமைச்சரோட அஇஅதிமுகவோடு தான் பேசி ஆகணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவரை போய் பார்த்ததன் மூலமாக முறிப்பதற்கான வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க அதிமுகவோடு சேருவதற்கு பிறகு முறிக்கிறதுக்கான வேலைக்கான படிகளில் இது ஒரு படி. ஏங்க நீங்க பக்கத்துல இருக்க மனோர் பாஷாட்ட தான் கேட்கணும். என்னன்னு கேட்டா 2001 தேர்தலில் எங்களுக்கு அதிமுகவுக்கும் உறவே பேச்சுவார்த்தையே வர முடியல. அப்ப எங்களுக்கும் சேர்த்து போய் பேச்சுவார்த்தை நடத்தினதே மூப்பனார் தான், தமாக தலைவர் தான். இப்ப அதெல்லாம் இப்ப அவர் ஒத்துக்கிறாரா? ஆமா, அதுக்கு அது மாதிரி எங்களுக்காக தான் அவர் பேச போறாரா வாசன்? அதல்ல இல்ல. ஒருவேளை நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டுமா? ஒருவேளை திரு வேலுச்சாமி, ஒருவேளை அன்றைக்கு ஜி.கே. மூப்பனார் செய்த உதவிக்கு நன்றி கடனாக இன்றைக்கு தமாகவிற்கும் சேர்த்து பேசுவதற்கு ராகுல் காந்தி வந்திருக்காரோ? நீங்க நினைக்கிறது கூட உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அதை இப்ப யாரும் சொல்ல முடியும்? எதிர்காலத்தில் என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? நான் என்ன சொல்றேன், பிஜேபி கூட காங்கிரஸ் உறுதியாக கூட்டணி சேராது. அது ஒண்ணுதான் உறுதியா. பஞ்சாப்ல அதிமுக கூட திமுக கூட்டணி சேராது. அது கூட ஒரு தடவை திருப்பத்தூர் தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து காங்கிரஸ் ஆதரிச்சிருக்காங்க. இப்படித்தான் எடுத்துக்க முடியும். மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணி உறுதியா இருக்கும் அல்லது இருக்காது, எதையும் சொல்வது அறிவுபூர்வமானதா. நான் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வரேன். நிச்சயமாக ரொம்ப யதார்த்தமாகவே சில வாதங்களை வச்சிருக்கிறார் வெளிச்சாமி. யாருக்கு தெரியும், அதற்கும் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. காங்கிரஸ் ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் தமிழ் மாநில காங்கிரஸும் கூட துணைக்கு அழைத்து செல்வதற்கு கூட ஒருவேளை இந்த சந்திப்பாக இருக்கலாம். காலம்தான் பதில் சொல்லணும் இருக்கிறார். நீங்களும் காத்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் சில கேள்விகளோடு தொடரலாம். இணைந்திருங்கள். மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். திமுக காங்கிரஸ் உறவில் விரிசலா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு கண்ணதாசன், நிறைவு பகுதியை நோக்கி நகர்கிறோம். இதில் நன்றாகவே தெரியும், அப்பல்லோ மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய எந்த தலைவர்களாலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரை நேரில் பார்க்க இயலவில்லை அப்படிங்கிறது அவங்களே வெளியிலும் சொல்லிடுறாங்க. மருத்துவர்களிடம் அவருடைய சிகிச்சையை பற்றி கேட்டு அறிந்தோம், அதன் பிறகு நாங்கள் சொல்கிறோன்னு.
ராகுல் காந்தியுமே தெரிஞ்சு தான் வர்றார். கண்டிப்பாக ராகுல் காந்திக்கும் தெரியும் முதலமைச்சரை பார்க்க முடியாது, பிரதாப் ரெட்டியோ அல்லது மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவர்களையோ தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதை ஹி கேன் ஆஸ்க் த்ரூ தி ஃபோன், ஒரு தொலைபேசி மூலமாக டெல்லியிலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். பட் நேரில் வந்து 2வது தளத்திற்கு சென்று ஜஸ்ட் மருத்துவர்களை பார்த்து கேட்டுட்டு வெளியில் வந்து ப்ரெஸ்ஸிட்டு அதை பதிவு பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தேவை வருது இல்லையா? இதுதான் அரசியல். இதை அரசியல்னு புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். மனிதாபிமானங்கிறதெல்லாம் வேறேங்கிறார் மணி. இல்லை, நாங்கள் வந்து இதை ஒரு மனிதாபிமான அடிப்படை தான் பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் ராகுல் காந்தி வந்து மட்டும் பார்த்துட்டு போயிருந்தாருன்னா பரவாயில்ல. ஆளுநர் பார்க்குறாரு, பக்கத்து மாநிலத்து ஆளுநர் பார்க்குறாரு, பக்கத்து மாநிலத்து முதல்வர் வந்து பார்த்துட்டு போகிறாரு. அதே மாதிரி மத்திய அமைச்சர்கள் வந்து பார்க்குறாங்க. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு சின்ன திருத்தம் எல்லாரும் வந்து மருத்துவரிடம் நலம் விசாரிச்சாங்கன்னு சொல்லுங்க, பார்த்தாங்கன்னு சொல்லுங்க. அதுதான், அது பார்த்துட்டு போனோம், மருத்துவமனையை பார்த்துட்டு போனதான் நான் சொல்கிறேன். வந்தாங்க, வந்துட்டு எல்லாருக்கும் என்ன நடந்ததோ அதான் நடந்துச்சு. அதுக்காக நாங்கள் என்ன சொன்னோம், இது மாதிரி பார்க்குறத விட பேசாமல் ஸ்கைப்லேயே வந்து மருத்துவர்கள் தோண்டி இது மாதிரி நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை உடல் நலம் கொண்டிருந்தாலோ அல்லது இறந்தாலோ சென்று அனைவரும் பார்த்து மரியாதை செய்வது அல்லது நலன் விசாரித்து வருவது, அவர்கள் மீண்டும் நலம் பெற்று வர வேண்டும் வாழ்த்து என்பது ஒரு கண்ணியமான செயலாகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்த்தோமே தவிர வேறு ஒன்றும் சிக்னிஃபிகண்டாக ராகுல் காந்தி வருவதை நாங்கள் பார்க்கல. திரு வேலுச்சாமி நிறைவு கருத்து தான். இதில் ராகுல் காந்திக்கு மிக நன்றாகவே தெரியும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களை அவரால் மருத்துவமனையில் நேரில் பார்க்க இயலாது, மருத்துவர்களையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகளை தான் பார்க்க முடியும் என்று தெரிந்தும் வந்து சில நிமிடங்கள் மட்டும் அவர்களிடம் நலத்தை விசாரித்துவிட்டு மருத்துவர்களிடம் சிகிச்சைகளை பற்றி கேட்டுவிட்டு பிரசஸ் சந்திச்சுட்டு போயிடுறார் உடனே. அப்போது இது ஒரு இண்டிகேஷன், இது ஒரு உணர்த்துவதற்கான ஒரு அரசியல், இதுதான் இது நடவடிக்கை தான் அப்படிங்கிறார் மணி. எங்க பக்கத்தில் இருக்க கேரளாவில் ஆட்சி பண்ற பினராயி விஜயன் அவருக்கு தெரியாதா நேரில் போனா பார்க்க முடியாதுன்னு? இங்க வந்து அவரு விசாரிச்சுட்டு பேட்டி கொடுத்து தான் போனாரு. காஷ்மீர்ல இருந்து ஒரு மந்திரி வர்றாரு, அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்தே இருக்க மாட்டாரு, அவரும் வந்து பார்த்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நாகரிகம் கருதிதானே ஒழிய இதை தாண்டி அரசியல் செய்வதற்கு இதுதான் வழி என்று நினைப்பதுல ஒரு நியாயமும் இல்ல. அது ஒரு சரியான பார்வையாக எனக்கு படல. அதிமுக கூட்டு சேர்றதுக்கு மருத்துவமனையில போய் பார்த்தா கூட்டு சேரணுமா? நாங்க பகிரங்கமா கூட்டுன்னு சொல்லிட்டு போறோம். இதுல என்ன இருக்கு? எங்களை தடுக்கிற சக்தி எங்க இருக்கு? நாங்க தான் எஜமானர்கள். நீங்க உங்களுக்கு நீங்க எஜமானர்கள், ஆனா அவங்க அதிமுக ஏத்துக்கணும்ல இருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதிமுக ஏத்துக்கணும்ல, அதிமுக ஏத்துக்கணும். அவன் ஏத்துக்கல, அது வேற விஷயம். அப்படி இருக்கிற போது நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க, இந்த கேள்விக்கே இடம் இல்லையே. இல்ல, அதிமுகவை ஏற்க செய்வதற்கான ஏற்பாடுகள் தான் இது. சம்பந்தப்பட்ட 2 பேருக்குமே அதை பத்தி சொல்லல, கருத்து சொல்லல. நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல வேலுச்சாமி, அதிமுகவை ஏற்க செய்வதற்கான முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு, இந்த கனிந்தது இப்படி பழம் கனிஞ்சிருச்சு சீக்கிரம் விழுந்துடும் சொன்னால முயற்சி கிடையாது. ஏங்க நான் சரி இருங்க, நான் என்ன கேட்கிறேன், அப்ப வந்து ஸ்டாலின் போய் பார்த்தாருன்னா அவரு கூட்டணிக்காதான் போய் பேச போனாரா? எதுக்கு போனாரு? ஏற்கனவே ஒரு முறை முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கிற போது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பார்க்க போற நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக என்ன தம்பி அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதுவும் கூட்டணி தானா? அதல்ல, நல்ல உடம்பு சரியில்லாம இருக்கிற போது தெரிந்தவர்களை பார்ப்பது, அவரை விசாரிப்பது, அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வது, அல்லது அங்கே போய் அவருக்கு ஆறுதலாக நாங்கள் இருப்போம் என்று துணை இருப்போம் என்று சொல்வது ஒரு மனிதாபிமான அடிப்படையில். நன்றி வெளிச்சம். நிறைவு கருத்து திரு மணி. இதனுடைய இந்த சமீப கால இந்த தமிழகத்தினுடைய அரசியல் நகர்வுகள், நடவடிக்கைகள், இந்த அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி நகரும்? இந்த காற்று, இந்த அரசியல் காட்சி எந்த திசையை நோக்கி நகரும்? இல்லை, இப்போ ராகுலோட விசிட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிஜேபியை பின்னால் தள்ளி இருக்குது. ஏன்னா அவர் வந்து அந்த நாட்களில் வந்து அவங்க ஒரு ஜெயலலிதாவுக்கு மாற்றாக ஒரு புதிய முதலமைச்சர் வேண்டும் என்ற அழுத்தம் மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவர் வந்தார். அது ஒர்க் அவுட் ஆகிருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து ஜெயலலிதாவுக்கு மாற்றாக முதலமைச்சர் என்ற அந்த ஒரு நிலை வராமல் இலாக்காக்கள் மற்றும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அளவில் வந்து பிஜேபியை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ராகுல் காந்தி ஜெயிச்சிருக்காரு. பட் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அவர் அதன் மூலமாக வந்து டிஎம்கேவோட காங்கிரஸ் அலையன்ஸில் தனக்கு விருப்பம் இல்லை என்றதையும் அவர் வந்து தெளிவுபடுத்திட்டார். அதுக்கேற்ற மாதிரி தான் திருநாவுக்கரசு அந்த லைனை வந்து பேரட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு அவர். இது வந்து சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன தமிழ்நாடு அரசியலில் வரும் வாரங்களில் மாதங்களில் என்னென்ன மாதிரியான அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து தான் இது நகரப்போகிறது. சரி, ஓகே. நிறைவு கருத்து.
இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் எதை நோக்கி நகரும்? இந்த அரசியல் சூழலில் தமிழ் மாநில காங்கிரசினுடைய நகர்வுகள் என்னவாக இருக்கும்? எங்களை பொறுத்தவரை எங்களுடைய நகர்வு என்பது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்து தான் எங்களுடைய நகர்வு இருக்க முடியும். காங்கிரஸ் கட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டால் அவங்க டைவர்ஸ் பண்ணா நீங்க கட்டிப்பீங்க. இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை என்ன சொன்னீங்க? இல்ல அவங்க டைவர்ஸ் பண்ணா நீங்க கட்டிப்பீங்க. இல்லைங்க, இதை முடிவெடுக்க வேண்டிய திமுக தலைமை தானா? கூட்டணிக்கு அவங்க தான் தலைமை தாங்குறாங்க. ரெண்டாவது வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைமை, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்து நாங்கள்லாம் பார்த்தப்போ ஞான தேசிகம்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கார். அவர் பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியை கொண்டு வரணும் தான் பேசியிருக்காரு. அந்த விவாதம் உங்க தேனில இல்ல இன்னும் ஆரம்பிக்கல, இதுக்குள்ளே அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, நம்ம எதிர்க்கட்சி தலைவரும் டாக்டர் கலைஞரும் மாற்று ஒரு முதலமைச்சரையோ இல்லை வேறு ஒருத்தரையோ பொறுப்பில் நியமிக்கணும்னு சொல்லும்போது தமிழகத்து மக்கள் ஜெயலலிதாவை தவிர வேறு யாரையும் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொல்வது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அப்படி இருக்கும்போது அறிவிப்பை திரும்ப வரவேற்றுட்டார். அதுக்கப்புறம் மாற்று ஏற்பாடு வேற வழி பண்ணியாச்சு இல்ல. ஆக மொத்தத்துல எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும் அணியில் இடம்பெறாது, ரைட்? அப்படி சொல்லி இல்ல, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கும். நாங்கள் இருக்கின்ற அணியில் காங்கிரஸ் இருக்க முடியாது. நன்றி. மூவரும் அரங்கில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. திரு வேலுச்சாமி, நீங்களும் திருச்சியிலிருந்து உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் இணைந்தீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ இடத்துல அரசியல் நகர்வுகள் என்பது வேலுச்சாமி திறந்த மனதோடு சொன்ன மாதிரி கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு ஆதாயங்களை நோக்கியதாக மட்டுமே இன்றைக்கு கூட்டணி கணக்குகள் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதை நோக்கிய நகர்வுகள் நிச்சயமாக அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் நிச்சயமாக எதிரொலிக்கும் என்றே நம்பலாம். அந்த அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை காலம் பதில் சொல்லும். நாமும் அதுவரை காத்திருப்போம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.